அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா, துலா ராசி. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ராசி. நீதியையும் நேர்மையும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே இந்த துலா ராசிக்காரரு அன்பு அப்படின்னா காலில் கூட விழுந்துருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணங்கள் பெற்றிருப்பாங்க. இவங்ககிட்ட கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சுக்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு காற்றை போல கலந்து இனிமையாக பழகுவாங்க. தோற்றத்திலுமே ஒரு அழகு கவர்ச்சியும் உடையவங்க. அதே மாதிரி இவங்க மற்ற ராசிக்காரரை விட எப்போதுமே எந்த வயசுலையுமே இளமையோடும் ஒரு துள்ளலோடும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்களா பிறருடைய இன்ப துன்பங்களில் இவங்க அதிகமாக பங்கெடுத்துக்குவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட ஏதோ போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் மொய் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் அந்த நிகழ்வில் இவங்களுடைய பங்கு நினைவு கூர்த்தும் வகையில் இருக்கும்படி ஏதாவது ஒரு உதவியை அவங்களுக்கு செய்வாங்க. அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே இவங்களோட ஆளுமை திறன், அதாவது பேச்சு திறன் இவங்ககிட்ட, அதாவது சத்தம் அதாவது இவங்களுடைய குரலே அதிகமான ஒரு உயர்ந்த சத்தத்தோடு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சமரசம் செய்வதில் இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஒரு கெட்டிக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தீராத ஒரு பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு திறமை உடையவங்க. இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையுமே சமாதானமாக போக வைப்பதில் கெட்டிக்காரு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அமைதியாக இனிமையாக பேசுவாங்க. பேச்சின் மூலமாக மற்றவங்கள கொக்கி போட்டு தன்பால் எடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நெகட்டிவாக பேசுவாங்க. அதே மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே துலா ராசிக்காரர் குழுவை ஒரு முன்னடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்குமே அகம்பாவம், அகங்காரம், ஆணவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. தன்னோட குடும்பம், குழு, மொழி, இனம் போன்றவற்றுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள். அதே மாதிரி ஒரு உறவுக்காக உயிரையே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்க கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல குணம் இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்போவுமே யோகமாக இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், இந்த ஏப்ரல் மாதத்தில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், இது எல்லாமே குறித்து நம்ம விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் துலா ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துலா ராசி பொறுத்த வரைக்குமே அழகு, கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரனே உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்கள விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம ஒரு மனித நேயத்தோட எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய அற்புதமான குணம் படைத்தவங்க. அதே மாதிரி நீதி தேவன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய சனி துலாம் ராசியில் உச்சமாவதுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சூரியன் நீசம் அடைவதனால நாட்டு நிர்வாகத்தில் உங்களுக்கு திறமை இருந்தால் கூட வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பூஜ்ஜியம்தான். உங்களோட ராசியோட 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வரதுனால தோன்றுவதை பேசுவீங்க. பொய் சொன்னால் கூட பொருந்த உங்களுக்கு சொல்ல தெரியாமல் விழிப்பீங்க. பொறுப்புகளை எப்போதுமே வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கராச்சார்பார் யார் அப்படிங்கிறதுனால திருடனுக்கும் அறிவுரை சொல்லுவீங்க. பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. பெரும்பாலுமே நீங்கள் கூட்டமாக தொழில் செய்கிறதையே ரொம்ப விரும்புவீங்க. வாழ்க்கை துணைக்கும் தெரியாமல் உடன் பிறந்தவங்களுக்கு உதவுதில் நீங்கள் சமத்து அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கான எதிரிகள் வெளியில் இல்லை, உங்களுக்கு நீங்களே தான் எதிரி. அதாவது அனுபவம் இல்லாத வயதிலேயே தொழில் தொடங்குறது உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு தைரியமானது இருக்கும். நஷ்டம் வந்தால் கூட அதை ஈஸியாக சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமானது உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் இருக்கிறாரு. சுக்கிரன் அதிபதியாக வருவதனாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியவராகவும் வருவதனாலும் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், அதே மாதிரி விளம்பர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை நிறைய செய்வீங்க. எதுலேயுமே ஒரு வசீகரமும் ஒரு கற்பனை திறமும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க வேணும்.
சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இந்த துலா ராசி வருவதனால பெரும் செல்வத்தை நீங்கள் விரும்புவீங்க. ஏற்கனவே செல்வம் பெற்றிருக்கிறவங்க அதனோட தெய்வீக அருளையும் பெற்றீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் மேலும் மென்மை அடைய முடியும். அதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய தலம் அப்படின்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் தாங்க. துலா ராசிக்காரர் இந்த தலத்துக்கு சென்று வர பெருமாளோட அருளால் உங்களுக்கு செல்வ வளம் பெறும். நிச்சயமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோமா, பெரும்பாலும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களையும் குடும்ப உறவுகளில் ஒரு நேர்மையான மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும். வேலையில் கடின உழைப்புக்கான பலனுமே கிடைக்கும். அதே மாதிரி பாகிஸ்தான குருவோட பார்வை மற்றும் ராகுவோட பார்வை சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே சித்திரை 3, 4 10 பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு யோகமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. நடைபெற்ற சனி பெயர்ச்சி பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்கும். எடுத்த வேலைகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே ஏற்படும். அதே மாதிரி உடல்நிலையிலுமே ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். போராட்டமாக இருந்த வாழ்க்கையில் புதிய பாதையானது உங்களுக்கு தெரியக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களும் இனி உங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய ஒரு நிலை தான் உங்களுக்கு இருக்கும். தைரிய வீரிய காரகனான செவ்வாயும் ஏப்ரல் முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இத்தனை நாளும் பயந்தும் பதுங்கியும் வாழ்ந்து வந்த நீங்கள் ரொம்ப துணிச்சலோடும் நடைபெறுவீங்க. எடுத்த வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க. அரசு வழியிலுமே தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முடிவிற்கு வர வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பி வந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் லாபம் தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இந்த டைமில் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உழைப்புக்கு தயங்காத உங்களுக்கு இந்த மாதமானது அதிர்ஷ்டமான மாதமாக தான் அமைச்சிருக்கு. யோகக்காரகன் ராகு 5ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோட பார்வை உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு ஏற்படுவதனால உங்களோட விருப்பங்கள் ஒவ்வொன்றுமே பூர்த்தியாக அமையும். எத்தனை முயற்சிகள் எடுத்தோம் நடக்காத வேலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. அதே மாதிரி செல்வாக்குமே அதிகரிக்கும். லாபாதிபதி சூரியன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் கர்மக்காரகன் சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கும். சலிப்பும் வேதனையுமாக வாழ்ந்து வந்த நிலைகள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு, தோல்வி அடைந்தவங்களுக்கும் உங்களுக்கான தகுதியான வேலையானது இந்த டைமில் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பணியாளர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு இது எல்லாமே இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புகளுமே உங்களுக்கு காத்திருக்கு. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சமூகத்தில் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு தனி இடமானது ஏற்படும். பெரியோர் ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். உடல் மற்றும் மனநிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு தான் இருக்குது. நீண்ட நாளாகவே இருப்பறியாக இருந்து வந்த விவகாரங்கள் எல்லாமே முடிவிற்கு வரும். மேலுமே வாழ்க்கை துணையோட இணக்கமான ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. ஏப்ரல் 6 முதல் பாக்கியாதிபதி புதனும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வராமல் இருந்த பணமுமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. துர்க்கையை வழிபட சங்கடங்கள் எல்லாமே விலகும். மேலுமே பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததாக விசாகம் 1, 2, 3 பாகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்குமே எந்த ஒன்றையுமே முன்னதாகவே அறிந்து அதற்கேற்று செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதனால இது நாள் வரைக்குமே இருந்து வந்த
சங்கடங்கள் எல்லாமே விரைக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளுமே முடிவிற்கு வரும். உங்களை கண்டு கொள்ளாமல் விலகி சென்றவங்களும் பாக்கிய குருவால் மீண்டும் உங்களுடைய நாடி வரக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எடுத்த முயற்சியில் ஒவ்வொன்றுமே வெற்றி கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சமூகத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி இது எல்லாமே உங்களுக்கு தேடி வர ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. சில தேர்தலிலும் போட்டிட்டு அதில் வெற்றியுமே அடைய போகிறீங்க. தைரியமும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது. புத்திரர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலகும். அதே மாதிரி உங்களோட குழந்தைகளால் உங்களுக்கு கண்டிப்பாக பெருமை ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் சனி மற்றும் கர்மகாரகன் சனி, ஞான மோட்சக்காரகன் கேது, ஞானக்காரகன் குரு அப்படின்னு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும் முறையில் தான் அமைஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.